அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ டிஎன்எஸ்சிடி ஆப்பில் நம்மளுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணோம் அப்படின்னா எண்ணும் எழுத்தும் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை டச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சம்மேட்டிவ்னு இருக்கும். அந்த சம்மேட்டிவ் டச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் டேர்ம் கேட்கும். அதில் போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணோம்னா நம்ம எந்தெந்த கிளாஸ்க்கு நம்ம நேமை அசைன் பண்ணியிருக்கோமோ அந்தந்த கிளாஸ் மட்டும் நமக்கு விசிபிள் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ் 3 சப்ஜெக்ட்டும் நமக்கு விசிபிள் ஆகும். ஸோ இதில் ஒவ்வொரு கிளாஸாக ஒரு சப்ஜெக்டாக நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மாதிரி தான் கீழே வந்து ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இதில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வேளை இன்றைக்கி ஆப்சண்ட்டாக இருந்தால் மட்டும் நம்ம இந்த டாப்பில் இருக்க ஸ்கிப் டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்க ஆப்சண்ட் இல்லை, இன்றைக்கி ப்ரெசன்ட் தான் அப்படின்னா அந்த மாணவர்கள்ட்ட இந்த கேள்விகளை வந்து படித்து அதுக்கு விடை அவங்க சரியாக அளித்தாங்க அப்படின்னா சரியாக விடை அளிக்கப்பட்டதுன்றதை நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இல்லைன்னா தவறாக விடை அளிக்கப்பட்டது அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அடிஷன் சம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பசங்க ஆட் பண்ணி கோடு போட்டு பார்க்குறதுக்கு நம்ம ரஃப் ஷீட் கூட வந்து என்ன பசங்களுக்கு கொடுத்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி செய்யும் பொழுது சப்போஸ் நமக்கு வந்து 1 to 3 நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம். பட் இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நேம் மட்டும் நமக்கு விசிபிள் ஆகலை, ஸ்டூடெண்ட் கிளாஸ் மட்டும் விசிபிள் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எமிஸ் வெப்சைட்டுக்கு போயிட்டு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக இருக்கிற அந்த எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணி அப்டேட் கொடுக்கணும். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டு இங்கே டிஎன்எஸ்சிடி ஆப்பில் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காமிக்காத கிளாஸஸ் வந்து நமக்கு இங்கே காமிக்கும். ஸோ ஓகே, தேங்க்யூ.